அரசு எதிர்ப்பு போராட்டம் கட்டுக்கடங்காத வன்முறையாக மாறி நாடே பற்றி எரிந்த நிலையில் நேபாள தலைநகர் காட்மாண்டுவில் ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. தீ வைத்து கொளுத்தப்பட்ட நாடாளுமன்றம் உள்ளிட்ட அரசு கட்டிடங்களை ராணுவம் தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து பாதுகாப்பு வளையத்தை போட்டுள்ளது. ராணுவ ரோந்து படைகள், கவச வாகனங்கள், தீயணைப்பு படைகள் களமிறக்கப்பட்டுள்ளன. அதிகாரிகள் விரைவில் போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தலாம் என கூறினாலும் தற்போதைக்கு ஊரடங்கு தொடரும். வன்முறை கடுமையாக தடுக்கப்படும் என ராணுவம் எச்சரித்துள்ளது. கடந்த வாரம் அறிவிக்கப்பட்ட சமூக ஊடக தடைக்கு பிறகு நேபாளத்தில் இந்த போராட்டம் வெடித்தது. ஊழலை கட்டுப்படுத்துவதிலும் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதிலும் அரசாங்கம் தோல்வியடைந்ததாக கூறி ஜென் ஜி என அழைக்கப்படும் இளம் தலைமுறை அப்போராட்டத்தை முன்னெடுத்தது. எனினும் போலீசார் கண்ணீர் புகை, ரப்பர் குண்டுகளை பயன்படுத்தியதில் 25 பேர் உயிரிழந்து 600க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இதனால் பெரும் வன்முறை வெடித்தது. நாடாளுமன்றம், உச்ச நீதிமன்றம், அமைச்சர்களின் வீடுகள், பிரதமரின் தனிப்பட்ட இல்லமும் தீ வைத்து கொளுத்தப்பட்டன. ஒரு முன்னாள் பிரதமரின் மனைவி வீட்டில் தீ வைத்து கொல்லப்பட்டார். அமைச்சர்கள் சாலைகளில் துரத்தி சரமாரியாக தாக்கப்பட்டனர். நிலைமை எல்லை மீறவே வேறு வழியின்றி பிரதமர் KP சர்மா ஒலி ராஜினாமா செய்தார். இந்த நிலையில் இடைக்கால பிரதமராக முன்னாள் தலைமை நீதிபதி சுஷிலா கார்கியை போராட்டக் குழுவினர் பரிந்துரைத்துள்ளனர். ஏயோன் பிக் சூபாங் ஜெயா ஸ்லாங்கோரில் 10 to 14 செப்டம்பர் வரை GM இந்தியன்ஸ் வழங்கும் ஸ்லாங்கோ குளோபல் மெகா தீபாவளி எக்ஸ்போ. தீபாவளி களை கட்டுறது, ஷாப்பிங் மேளா தொடங்குது. ஹோல்சேல் விலையில் 80% வரை டிஸ்கவுண்ட் சேல். லட்சக்கணக்கான பொருட்கள். ஃபுட் ஃபெஸ்டிவலில் விதவிதமான ருசியான வைரல் ஃபுட்ஸ் காத்திருக்க. தீபாவளிக்கு ஸ்பெஷல் லேட்டஸ்ட் டிசைன்கள், ஆக்சசரிஸ் முதல் பலகாரங்கள் வரை அனைத்தும் ஒரே இடத்தில். ஏயோன் பிக் சூபாங் ஜெயாக்கு வாங்க, தீபாவளி ஷாப்பிங் செய்யுங்க.